श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापितायुपतयः सनया विभूतिः सद्दम्मदेव नियमेन मदन्वयानाम् आद्यशन कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदा क्वयभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदितविषयान्तरषटारे उपनिषदाम्बगानमात्रभोगः अभिच गुणपदात्तदेकशेषी मधुरगभिर्हृदये ममाविरस्तु வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள். ஏன் இரண்டு வகை என்று சொல்ல வேண்டுமென்றால், பிரதம பருவம் அப்படின்னு சொல்லப்படுகிற பகவானிடத்திலே ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள் 10 பேர். நமக்கு இத்தனையும் உபதேசம் பண்ணி அனுஷ்டித்து காட்டி நம்மை நல்வழிப்படுத்தினவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படும் கோஷ்டி மற்றும் இருக்கக்கூடிய 2 பேர். அப்படி பார்த்தா 2 வகையான கோஷ்டி, பிரதம பருவ நிஷ்டை என்றும் சரம பருவ நிஷ்டை என்றும் 2 வகை கொள்ளலாம். ஸ்ரீமான் கேசவன் சுவாமி தெரிவித்தது போல, இன்றைய நாள் தொடக்கமாக 10 நாட்களுக்கு இரவு 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நித்தியம் ஒரு பாசுரம் கணினும் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்திலிருந்து உபன்யாசம் நடக்கும். அவசியமாக எல்லோரும் வந்து கேட்டு மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு ஆழ்வாருடைய அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அந்த வகையிலே அடியனுக்கு ஒரு 10 நாட்கள் ஆழ்வாருடைய பிரபந்தத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு எந்த ராமானுஜ முனி சபையாருடைய நியமனம். அந்த நியமனத்தின் பேரிலே இன்றைய நாள் தொடங்குகிறேன். ஆச்சாரியருடைய அனுகிரகத்தோடு பாகவதர்களுடைய ஒத்துழைப்போடு அது செவ்வனே நிறைவேற வேணும் என்று ஆழ்வாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் மத்துமுண்டான அனைத்து ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். ஆழ்வார்கள் 12 பேர்னு பார்க்கிறோம். அந்த 12 பேருக்குள்ளே 2 வகை என்று சொல்லியிருந்தோம். அதுல முக்கியமாக மதுரகவி ஆழ்வார், அவர் அருளி செய்ததுதான் கணினு சிறுத்தாம்புங்கிற ஒரே ஒரு பிரபந்தம். மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய கிரமத்திலே பார்த்தோம்னா, முதலாழ்வார்கள் 3 துவாபர யுகத்திலே அவதரித்தவர்கள். அதற்கப்புறம் திருமிழிசை ஆழ்வார், இவரும் துவாபர யுகத்திலே அவதரித்திருந்தவர். 5வது ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர்னு கொண்டாடப்படுகிற நம்மாழ்வார், அவருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்த மதுரகவி ஆழ்வார். அதுக்கு மேலே குலசேகர பெருமாள் மரநாட்டிலே திருவஞ்சிக்கிளத்திலே அவதரித்திருந்தவர். அதுக்கு மேலே பெரியாழ்வார்
அவருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இப்படிங்கிறது தான் ஆழ்வாருடைய கிரமம். இக்கிரமத்திலே ஆழ்வார்னு எப்பெல்லாம் சொல்றோமோ அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். ஆழ்வார்னு சொல்லுகிற நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளி இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ராமானுஜ நூத்தந்தாதியில ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் உண்டு. எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்கு ஜெயம் உலகில் வரும் ஷடகோபனை. எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்கு ஜெயம் ஷடகோபனை. சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீர உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜனம் முருதுனையே. இது ராமானுஜ நூத்தந்தாதியிலே திருவரங்கத்தமதனார் அருளியிருக்கிற பாசுரம். எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபனை. சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். திருவரங்கத்தமதனார் மதுரகவி ஆழ்வார பெரியவர்னு சொல்றார். மறைகள்னு சொல்லப்படுகிறதான வேதம், அதை அறிந்து கொள்ளுவது ரொம்ப துரூகம், ரொம்ப உயர்ந்த விஷயமோ இல்லையோ. அந்த உயர்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்வது அரிது. அந்த அரிதாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய உட்பொருளை எல்லாம் தமிழிலே கொடுத்த பெருமை நம்மாழ்வாரை சாரும். ஆயிரமின் தமிழால் செய்தற் இசையும் என்று தெரிவித்தார். ஆயிரமின் தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். ஷடகோபன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார் தமிழிலே, இன்தமிழிலே, தீந்தமிழிலே, தெள்ளுதமிழிலே, நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ் பாஷையிலே, நம்முடைய மாத்திரு பாஷையிலே, தாய்மொழியிலே கொடுத்து போனார். திராவிட மொழி என்று சொல்லுகின்றோம். அதை கொடுத்த பெருமை ஷடகோபன் நம்மாழ்வாருக்கு உரியது. அவர் சிந்தையுள்ளே எப்பொழுதும் கொண்டிருப்பவர் மதுரகவி ஆழ்வார். சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். இவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்கார் திருவரங்கத்தமதனார்? பெரியவர்ங்கிற பேர். நம்மாழ்வாரை விட பெரியவர் தான். நம்மாழ்வாரை விட வயதிலே மூத்தவர். எப்படி பாஸ்கர உதயத்துக்கு ஒரு அருணோதயம் போலே அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு சூரியன் உதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அப்படியே கிரணங்கள்லாம் அப்படி தோற்றி அப்படியே செவ்வானமாக அப்படியே வருதும் வெளியில. அதுபோல அருணோதயம் போலே, பாஸ்கர உதயத்துக்கு அருணோதயம் போலே ஆழ்வாருடைய அவதாரம் ஆயித்து திருக்கோளூர்ங்கிற திவ்ய கஷேத்திரம். ஏன் இவரை பெரியவர்னு சொல்றோம்? பெரியவர்னு இவர் எதுக்காக சொல்லணும்னா, புவியும் இருவிசிம்பும் நென்னகத்து நீ என் செவியின் வழியின் என்னுள்ளே யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பெருகு மேனியாய் உண்ணு. இது ஆழ்வாருடைய பாசுரம் திருவந்தாதியிலே. புவியும் இருவிசிம்பும் நென்னகத்து என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். புவியாகட்டும் இரு விசிம்பாகட்டும் இந்த உலகமே பெருமாளே உன்னோடது. ஆனா உன்னை பத்தியே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா. உனக்கு உபய விபூதி ரெண்டுமே உன்னோடது. ஆனா இந்த லீலா விபூதியும் நித்திய விபூதியும் உன்னுடையதாக இருக்க, அப்படி இருக்கிற உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய சிந்தையுள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையோ. அதனால நீ எனக்குள்ளே இருப்பதினாலே யான் பெரியன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன சுவாமி அகங்காரமா இருக்கு, நம்ம ஆழ்வார் போய் இப்படி சொல்லாமா? யான் பெரியன் அப்படின்னு சொன்னான். உடனே நம்ம எல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம். நீ பெரிய என்பதனை யார் அறிவா? நீ பெரியவங்கிறது யாருக்கு தெரியும்? யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவந்தாதியில. அப்படி பார்த்தோம்னா ஆழ்வார் பகவான் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு இருந்தாலும் அந்த பகவானை தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார்
அவ்வாழ்வாரையே தன்னுடைய சிந்தையாக கொண்டிருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார். அப்ப பகவான் ரொம்ப மகாவிபூதே என்ன பெருமானார் தெரிவிக்கிறார் கத்தியத்திரயத்துல. மகாவிபூதே, இந்த உலகமே எம்பெருமானுடையது, விபூதி அவனுடையது. திரிபாத் விபூதின்னு சொல்லப்படுகிற நித்தியமான விபூதி ஸ்ரீவைகுண்டம் அவனுடையது. லீலா விபூதின்னு சொல்லப்படுகிற இவ்வுலகம் அவனுடையது. அப்படி ரெண்டுமே அவனுடையதாக இருக்கிற போது அவன் ஆறு பெரியவன். சரி, அவன் பெரியவன், அவன் பெரியவன் என்கிறபடியினாலே அந்த பெரியவனை தன்னுடைய சிந்தையுள்ளே கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். அப்ப பெரியவனாக இருக்கக்கூடியவனை தன்னுடைய சிந்தையிலே கொண்டவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தன்னுடைய சிந்தையிலே கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். அதனால அவரை பெரியவன் சொல்லாம இல்லையோ. அதான் சொன்னார், பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிதற்கு உதவும் இராமானுஷன் எம் முருதுனையேன்னு பாசுரம் அங்கே. அப்பேற்பட்டதான மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணினது திருக்கோளூருங்கிற திவ்ய கஷேத்திரம். திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமானுடைய ஆஸ்தானம். வைத்தமாநிதி பெரிய நிதி, நிதி மாநிதி வைத்தமாநிதி பெரிய பிக்சட் டெபாசிட். அவர்தான் பெருமாள் தான் பெரிய பிக்சட் டெபாசிட். திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்தில் அவதாரம். மதுரகவி ஆழ்வாருடையது சித்திரையிலே சித்திரை. சித்திரையில் சித்திரையில் ஏய்ந்த சித்திரையிலே சித்திரைன்னு சொன்னா அத்தனை பெருமை. அவரை உபதேச ரத்தன மாலையிலே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிற பொழுதே ஏறார் மதுரகவி என்று தெரிவித்தார். ஏறார் மதுரகவினா அத்தனை பெருமை. ஏனெனில் நிறைய பேர் உண்டு. ராமாயணத்திலேன்னு பார்த்தோம்னா ராமாயணத்துல 4 பேர்கள் இருக்கா. 4 பேரும் 4 விதம். 4 தசரதனுக்கு இருக்கக்கூடிய 4 புத்திர ரத்தனங்கள் 4வர். அந்த 4வர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ரொம்ப பெருமை உண்டு. நம்ம உடனே நினைச்சுப்போம் ராமனுக்கு தான். ராமனுக்கு பெருமை நிச்சயமா உண்டு. சரி, லக்ஷ்மணனுக்கா, அவருக்கும் பெருமை உண்டு. சரி, பரதாழ்வானுக்கா பெருமை உண்டு. ஆனா அதை காட்டிலும் பெருமை ஆருக்குன்னா சத்ருகனாழ்வானுக்கு பெருமை உண்டு. ஏன்னா பகவானுக்கு சேஷப்பட்டு கிடக்கக்கூடியவர் இளைய பெருமாள் லக்ஷ்மணாழ்வான். பகவான் அவதாரம் பண்ணினான் ராமனாக. அவனுக்குத்தானும் அடிமைப்பட்டு கிடந்து சேஷத்துவத்தை காண்பித்தவர் 14 ஆண்டு காலம் தானும் காட்டிலே எழுந்துருளி இருந்து இத்தனை தூரம் பண்ண கைங்கரியம் பூரா அகம் சர்வங்கரிஷ்யாமி என்ன அத்தனை கைங்கரியம் பண்ணவர் லக்ஷ்மணாழ்வான். ஆனா அது பரதாழ்வான் என்ன பண்ணார்? ராமன் சொன்னதை செய்தார். பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணது ராமன். ராமனுக்கு பண்ணணும்னு நினைத்தது இளையாழ்வான் இளைய பெருமாள். அண்ணா சொன்னதை கேட்டார். தன்னுடைய பிராதா சொன்னதை கேட்டது அப்படின்னு சொன்னா அது பரதாழ்வான். சரி சுவாமி, சத்ருகனாழ்வான் என்னதான் பண்ணார் அப்படின்னா பாகவதனுக்கு தொண்டு புரிய வேணும் என்று இருந்தவர் அவர்தான் சத்ருகனாழ்வான். அந்த கிரமத்திலே சத்ருகனாழ்வாரை ஒத்தவராருன்னா மதுர கவிகள் அப்படின்னு. ஏன்னா நம்மாழ்வாரே நமக்கு எல்லாம்னு சொன்னார் இல்லையோ. சேஷப்பட்டு கிடந்தது இளைய பெருமாள்னு சொன்னா பெருமாளை பத்தினார். அவர் பெருமாளை பத்தினார் இளைய பெருமாள். ஆனா ஒரு பாகவதனை பத்தினது ஆறு என்ன? அதுதான் சத்ருகனாழ்வான். அதனால மதுரகவிகளை சத்ருகனாழ்வாரை ஒப்பர் அப்படின்னு சொல்லுவார் பூர்வாச்சாரியர்கள்லாம். திருக்கோளூரிலே அவதரித்திருந்ததான ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரத்தான் பாடுவேன். ஏன்னா நிறைய புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷாலே சொல்லணும். பொதுவா நம்ம உத்தமன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பாசனம் வருதோ இல்லையோ. அதுல அர்த்தம் பார்க்கிற போது உத்தமன் சொன்னா என்னென்ன அர்த்தம் சொல்லலாம். அதுல அதமன் ஒரு வர்க்கம் உண்டு, மத்தியமன் ஒரு வர்க்கம் உண்டு, உத்தமன் ஒரு வர்க்கம் உண்டு. அதமன் அப்படின்னா கெட்டது பண்றது. மத்தியமன் சொன்னா சாதாரணமா இருக்கிறது. உத்தமன் சொன்னா தான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, பிரத்தியார் நன்னா இருக்கணும்னு சொல்றது. இப்ப 3 வர்க்கம். இதுதான் உத்தமன். பெருமாள் என்ன பண்ணார்? தான் குள்ளமா போனாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை பதிக்க வேணும்னு நினைத்தாரோ இல்லையோ. அப்ப அது உத்தமத்தன்மை தான் அது. ஆனா லோகத்துல என்ன சொல்றோம்?
சின்ன காலை காமிச்சா பெரிய காலெல்லாம் அளந்துட்டார், ஏமாத்து பேர் வழி அப்படின்னு சொல்றோம். அது தவறு அல்லவா? இப்போ ஆதமன்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லலாம்னா, விஷய பிராவண்யத்தோடு விஷயப்பிரவணராக இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் லௌகிக விஷயமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை பத்திலே இருக்கிறவர்கள் அவர்களை என்னன்னு சொல்லலாம்? அதமன் அப்படின்னு சொல்லலாம். அப்பனா நம்ம எல்லாரும் அந்த கோட்டிக்குள்ளதான் வந்துருவோம். ஏன்னா ஐஸ்வர்யார்த்திகளாத்தானே நம்ம எல்லாம் இருக்கோம். பகவல்லாபாரத்தின்னு சொன்னோம்னா ஏதோ கொஞ்ச நேரம். இப்ப ஐஸ்வர்யார்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா நாம எல்லாம் அதமர்கள். சரி, மத்தியமன் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானம் கூடிதான் இருக்கு, ரிஷிகளுக்கெல்லாம் இருக்கு, ஆத்ம ஞானம் கூடி இருக்கு. ஆனா அதுல என்ன கஷ்டம்னா, ஆத்மானுபவத்தில் ஈடுபட்டு விட்டால் ஆத்மாவே பிரதானம், பகவானை அனுபவிக்கிறதை விட்டுவிட்டு ஆத்மாவை அனுபவிக்கிறதுல போயிட்டான்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, அவளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? அவர்களை மத்தியமன்னு சொல்லுவோம். ஆனா ஆழ்வார்களுடைய நிலை இருக்கும் இல்லையோ, ஆழ்வார்கள் எத்தனை உயர்ந்தவர்கள், உத்தமர்கள் அப்படின்னு சொன்னா, பகவத் பிராப்தியிலே இழிந்து கிடக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். பகவத் பிராப்தி, பகவான போய் சேரணும்ங்கிற ஆசை இருக்கொல்லு, அந்த பகவத் பிராப்தி. நம்ம எல்லாம் ஐஸ்வர்யார்த்திகள். சரி, ஆத்மானவும் கூடியிருந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை என்னன்னு சொல்றோம்? கைவல்யார்த்தின்னு சொல்லுவோம். அவர்களை மத்தியமர்கள். அதாவது உத்தமர்களுக்குள்ளே அதமன் ஒரு வர்க்கம், மத்தியமன் ஒரு பக்கம், உத்தமர்கள்னு சொன்னா ஆறுன்னா ஆழ்வார்கள். ஏன்னா பகவத் பிராப்தியிலே இழிந்து கிடக்கக்கூடியவர்கள், பகவானே எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம். அதுதான் உயர்ந்த நிலை. அதனாலதான் ஆழ்வார்களை மயர்பரமதிரம் அருள பெற்ற ஆழ்வார்கள் சொல்றோம் அடிக்கடி சொல்லும் போது. அந்த பகவத் பிராப்திக்கு ஒரு எல்லை நிலம்னு சொன்னா எதுன்னு தெரியுமா? அதுதான் ததீய சேஷத்துவம். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள், சில சில வார்த்தைகள் அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ததீய சேஷத்துவம்னு பேரு. ததீய சேஷத்துவம்னா பாகவதர்களிடத்துல அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் ததீய சேஷத்துவம்னு பேரு. பகவானிடத்துல சேஷப்பட்டு கிடக்கிறது எல்லாருமே இருந்துருவோம். பகவானிடத்துல நம்ம கைங்கரியம் பண்ணோம் அப்படி சொன்னா எல்லாரும் இருப்போம். ஆனா பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணோம்னா எல்லாரும் இருப்பாளா? சுவாமி அவரு என்ன மாதிரியே உடுத்திட்டு இருக்காரு, என்ன மாதிரியே சாப்பிட்றாரு, என்ன மாதிரியே சங்கிலி போட்டுருக்காரு, சிறப்பலி போட்டுருக்காரு, என்ன மாதிரியே சாப்பிட்றாரு, என்ன மாதிரியே உடுப்பு உடுத்திட்டு இருக்காரு, என்ன மாதிரியே கோவப்படுறாரு, இது பண்றாரு, அது பண்றாரு. அப்புறம் அவர்களிடத்துல ஈடுபாடு ஏற்படாது. ஆனா என்ன சொல்றா? பகவத் பிராப்தியிலே இழுந்து கிடக்கக்கூடிய ஆழ்வார்களை காட்டிலும் ஒருபடி மேல் அப்படின்னு ஆறுனா இவர்தான். ததீய சேஷத்துவம் என்று சொல்லப்படுகிற பாகவத சேஷத்துவமே எல்லாம் என்று இருக்கக்கூடிய யாரு பாகவதர்? இங்க பரமபாகவதர் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாரே எல்லாம் என்று இருக்கக்கூடிய மதுர கவிகள் அப்படின்னு அவரை சொல்றோம். அவரை சொல்ற போதுதான் அவர் கொடுத்திருக்கிற இந்த பிரபந்தம் இருக்கே, கணினி சுருத்தாம்புங்கிறது 11 பாசுரம். இந்த 11 பாசுரமே நம்மாழ்வார் தான் சொல்லுது. இப்படி எங்கேயாவது ஒரு பிரபந்தம் இருக்கா? நம்மாழ்வார சொன்னது என்னுடைய ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள், ஆண்டாள் கூட வில்லி புதுவை வல்லபரிசு வரிவுப்பரேல் அது காண்டுமே நீ சொல்லியிருந்தாலுமே கூட பிரபந்தம் முழுக்க முழுக்க பெரியாழ்வாருக்கு மங்களாசாரம் இருக்கா என்று கேட்டால் அது இல்லையோ இல்லையோ. ஆனா மதுரகவியாழ்வார் பாடின பாசுரம் இருக்கே, சித்திரையில் சித்திரை, அவர் அவதாரம் பண்ணது திருக்கோளூர்ல அவதாரம். அவர் அடக்க போயிருந்தார். போகும்போது அப்படியே ஒரு ஜோதி பிழம்பு ஏற்பட்டது. அங்க போய் அர்க்கியம் கொடுக்கிற பொழுது அவருக்கு தெற்கு நோக்கி பார்த்தா இத்தனை தூரம் எவ்வளவு ஜோதியா இருக்கே, என்னதுன்னு தெரியலையேன்னு அங்கிருந்து புறப்பட்டு வந்து 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 வந்துட்டார். ஆழ்வார் திருநகரி வந்துட்டார். பார்த்தா திருப்புலி ஆழ்வார் அடியில அந்த ஜோதிஷு பிழம்பு அப்படியே இருக்கு. பார்த்தா நம்மாழ்வார் தேஜோரூபியாக அங்கே அமர்ந்து கொண்டு யோகத்திலே வந்திருந்தார். பார்த்தார், இவர் என்ன பேசுவரா, உயிர் இருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துட்டே இருந்தவர் கடைசியில பார்த்தார், செத்தத்தின் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு கேட்க, அப்பதான் வாயை தொடர்ந்து முதல்ல சொல்றார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அ அப்படின்னார். அ அப்படின்னா அகாரார்த்தோ விஷ்ணுகு என்ன எம்பெருமான் அத்தை தின்னு முதல்ல அகாரத்துல ஆரம்பிச்சார் வருங்க. ஆஹா, அவர் ஆரம்பித்ததே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் ஆரம்பிச்சுட்டார். அவர் பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஈடுதான் உண்டோ என்ன ஆரம்பித்தவர். மற்ற சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்ல முடியோ, அவள்லாம் நிர்குணம், குணம் இல்லை என்று சொல்லுவார்கள். பகவானுக்கு பரபிரம்மத்துக்கு குணம் இல்லை, நிர்குணன் அப்படின்னு சொன்னா
அவர்களுடைய மிடற்றை பிடிக்கும் அளவன்னோ ஆழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவனவனவன்னு நன்னா அந்த குணத்தை கொண்டாடும்படியாக ஆழ்வார் மங்களாசாரம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரான் கூறத்தாழ்வான். ஆகா, மதுரகவி ஆழ்வார் தானும் கொடுத்ததான ஒரே ஒரு பிரபந்தம் கடுசிறுத்தாம்பு. இந்த கடுசிறுத்தாம்பு எப்பேற்பட்ட உயர்ந்த பிரபந்தம். முதல்ல மதுரகவி ஆழ்வார கொஞ்சமா பார்த்தோம். இப்ப அவருக்கு அந்த பிரபந்தத்தினுடைய பெருமை, ஏன்னா வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விசைகலையை ஆர்த்தி புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே தாற்பரியம் தாந்தார் சேர்ந்து. அதாவது வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல். நமக்கு எல்லாருக்கும் திருமந்திரம் அப்படிங்கிறது ஆச்சாரிய உபதேசத்தாலே ஏற்படுகிறது. இது உபதேச ரத்னமாலையில் இருக்கக்கூடிய பாசுரம். இப்ப சொன்னேனோ இல்லையா, வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே தாற்பரியம், அதாவது சேர்ப்பித்தான் தாற்பரியம் சேர்ந்துன்னு பாசுரம். இதுல முதல்ல பார்த்தோம்னா வாய்த்த திருமந்திரம், நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு திருமந்திர உபதேசம் ஏற்படுகிறது. திருமந்திர உபதேசம் பெறுகிறோம், துவயத்தினுடைய உபதேசம் பெறுகிறோம், சரமஸ்லோகத்தினுடைய உபதேசத்தை பெறுகிறோம். இதெல்லாம் நமக்கு ஏற்படுது. ஏற்பட்டா என்ன ஆகுது, நமக்கு எம்பெருமானே கையில கிடைச்சுடுறார். அதாவது எம்பெருமானுடைய பெருமையை சொல்றதுதான் இந்த மந்திரங்கள்லாம். அந்த மந்திரமே கிடைச்சிருது. முதல்ல ஆச்சாரியம் கிடைக்கிறார், மந்திரம் கிடைக்கிறது, பெருமாளே கிடைச்சுடுறார். பெருமாளே கிடைச்சுட்டா அவர் இருக்கிற பூமியே கிடைச்சிருது. அதானே அர்த்தம். அப்ப அந்த திருமந்திரத்தினுடைய மத்திமமாம் பதம் அப்படின்னு சொன்னார். இது உபதேச ரத்னமாலையிலே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கக்கூடியதான பாசுரம். இந்த கடின சிறுத்தாம்புக்கு இருக்கக்கூடிய பெருமை, ஏன்னா இந்த 24 பிரபந்தங்கள் மொத்தம் இருக்குது. 4 வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வாருடைய பாசுரம் பிரபந்தம் 4. அதனுடைய அங்கங்களுக்கு சமமாகத்தான் திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள். மற்றைய பிரபந்தங்கள் எல்லாம் உப அங்கங்கள், உபாங்கங்கள் சொல்லப்படுகிறது. உபாங்கங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரியதிருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தம், 4 வேதத்துக்கு சாரம். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவிழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம்ங்கிற 6 பிரபந்தம் திருமங்கையாழ்வாரோடது. இதெல்லாம் அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய பிரபந்தம், அதோட சாரம். இப்ப மற்ற பிரபந்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்க போய் சேர்க்கிறது அப்படின்னா அதெல்லாம் உப அங்கங்கள், உபாங்கங்கள் அப்படின்னு பேரு. வேதத்துக்கு இருக்கக்கூடிய அங்கம், அதுக்கு இருக்கக்கூடிய உபாங்கங்களுக்கு சமமாக. சரி, இப்ப திருமந்திரம் இருக்கு. திருமந்திரம் அதுல பிரணவம் இருக்கு. அதுக்கப்புறம் நமசப்தம் என்ன இருக்கு, நமஹா அப்படின்னா நான் எனக்கு உரியவன் அல்லேன், அதான் அர்த்தம். நமஹ அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நமசப்தத்தினுடைய அர்த்தம் தான் கடின சிறுத்தாம்பு. நமஹா அப்படின்னு சொன்னா நான் எனக்கு உரியவன் அல்லேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எம்பெருமானுக்கு உரியவன். சரி, நான் எம்பெருமானுக்கு உரியவன் சொல்லலாமா, இல்ல நான் ஆச்சாரியருக்கு உரியவன் சொல்லலாமா? இப்ப என்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கே நான் உரியவன் அப்படிங்கிறதான் ஆழ்வார். அதுதான் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்னா நமசப்தம். மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை, அவர் கொடுத்த சீர்த்த மதுரகவி, மதுரகவி ஆழ்வார் கொடுத்த கலை இது இந்த பிரபந்தம். அதத்தான் எதுல வச்சிருக்கா, அருளி செயல் நடுவே, அருளி செயல்களுக்கு மத்தியத்துல வச்சிருக்கா பாருங்க. அமர்நாதிபிரான் ஆரம்பிச்சிருவோம், திருப்பல்லாண்டு, அமர்நாதிபிரான், இதெல்லாம் முடிஞ்சிருது. இதெல்லாம் பிரணவத்துக்கு உகந்தது, பிரணவத்துக்கு பிரணவத்தை துணிக்கும்படியாக இதெல்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் கணேஸ்வரித்தாம் வரும் நடுவுல நவசப்தத்துக்கு. அதுக்கப்புறம் பெரிய திருமொழின்னு சொன்னோம்னா வாடினேன் வாடி நாராயணா என்ன நாமம் சொல்லி நாராயணாவோ மணிவண்ணா, இதெல்லாம் திருமங்கை ஆழ்வாரோடது. அப்படி பார்த்தோம்னா நடுவுல இருக்கு பாருங்க, அதான் இதற்கு இருக்கக்கூடிய பெருமை. நமசப்தத்தினுடைய அர்த்தத்தையே இங்கே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அத்தனை பெருமை உண்டு. அதனாலதான்
இந்த பிரபந்தத்துக்கு இத்தனை பெருமையை சொல்லுகிறோம். அப்படி பார்த்தா இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய 11 பாசுரங்கள். இந்த ஆழ்வார் கொடுத்தது மொத்தம் 11 தான். அந்த 11 பாசுரங்களிலே பகவானை கொண்டாடுகிற என்னெல்லாம் ஆழ்வார்கள்லாம் கொண்டாடி இருப்பாளோ அதை எல்லாத்தையும் நம்மாழ்வார் மேல வச்சுட்டார். எனக்கு பகவான் யாரு தெரியுமா? நம்மாழ்வார் தான் எனக்கு பகவான் அப்படின்னு சொன்னவர் தான் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய கணுவி சிறுத்தாம்புக்கு தனியன் இருக்கு. தனியன்னு சொன்னா பிரபந்தத்தை விட்டு தனித்து இருக்கும். அது ஆறு பண்ணிருப்பாள்னா அந்த ஆழ்வாரத்தை பண்ணிருக்க மாட்டார். அது ஒரு ஆச்சாரியர்களாலே சொல்லப்பட்டு இருக்கும். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் அவெல்லாம் ஆறு அப்படின்னா பகவான் அவதாரம் பண்ண போதெல்லாம் தான் சத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தார், ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தார் பகவான். எல்லாரையும் முடிக்கிறேன் பார், ராமாவதாரம் கிட்டாவதாரம்னா அங்கங்க ஆயுதத்தை எடுத்துன்னு வருவாள். ஆயுதம் சங்கு சக்கரங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவார். நிறைய வில்லு வச்சுருப்பார், நிறைய விடுவார். இதெல்லாம் பெருமாள் அவதாரங்கள் எடுத்த பொழுதெல்லாம் ஆயுதத்தை எடுத்து கொண்டு வந்தது பகவானுடைய அவதாரம். ஆனா அது சஸ்திரம். அதுக்கு பேர் சஸ்திரம்னு பேரு. சஸ்திரம்னா ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தை கொண்டு எம்பெருமான் அவதாரம் பண்ணி நிறைய பேரை முடிச்சார், துஷ்டர்களை நிரசனம் பண்ணார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாஸ்திரத்தை பிடித்து திருத்தினவர்கள் ஆறுன்னா ஆச்சாரியர்கள் தான். சாஸ்திரத்தை வச்சுக்க வேண்டியது இதுதான் பிரமாணம், இதை பத்தி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சஸ்திரத்தை பிடித்து கொண்ட நம்மை இந்த லோகத்தை திருத்தி, அதாவது லோகத்தை நல்லவர்களை எல்லாம் ரட்சித்து கொடுத்ததுன்னா எம்பெருமானுடைய அவதாரம். ஆனா சாஸ்திரத்தை பிடித்து நமக்கு உபதேசம் பண்ணதுன்னா ஆறுனா ஆச்சாரியர்களே அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்த ஆச்சாரியர்கள் தான் இதுக்கு தனியன்கள். தனியன்கள்லாம் பிரபந்தத்தை விட்டு தனித்து இருக்கக்கூடியது. இது எல்லாமே இந்த பிரபந்த, அதாவது இந்த கணுவி சிறுத்தாம்புன்னா எத்தனை பேருமேனா மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் வெளியில வர்றதுக்கு காரணமே இதுதானே. மற்ற பிரபந்தங்கள்லாம் ஒரு இருண்ட காலம், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் இருண்ட காலமாக இருந்தது. ஆழ்வார்கள் எல்லாம் புறப்பட்டு போயிட்டா கலியுகம் பிறந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன், 500 வருஷத்துக்குள்ளவே கலியுகம். இன்னைக்கு 5126 27 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் ஆரம்பம். நம்மாழ்வார் கலியுகம் பிறந்து 42வது நாள் அவதாரம் பண்ணார் வைகாசி விசாகத்திலே நம்மாழ்வார். அதுல இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, கலியுகம் ஆயிருக்குன்னா 5127 26 வருஷம் ஆயிடுத்து. அப்ப முதல் 500 ஆண்டுகளுக்குள்ளாவே ஆழ்வார்களுடைய அவதாரம் எல்லாமே திருமங்கை ஆழ்வாரே புறட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இற்றைக்கு 1200 300 வருஷத்துக்கு முன்னாடிதான் நாதமுனிகள் அவதாரம். அப்படின்னு பாருங்க, கிட்டத்தட்ட இங்க ஒரு 1200, அங்க ஒரு 500, 1700 வருஷம்னா நடுவுல எத்தனை வருஷம் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு காலம். 4000 திவ்ய பிரபந்தம் தெரியவே தெரியாது யாருக்குமே, எங்க இருந்துன்னே தெரியாது. ஆழ்வார் எல்லாம் திருமங்கை ஆழ்வார் முடிச்சுட்டார், திருநெடுந்தாண்டகம் முடிஞ்சது, புறப்பட்டு போயிட்டார், திருக்குறுங்குடிக்கு வந்தார், அங்கிருந்து புறப்பட்டார், போயிட்டார், அவர் போயாச்சு. ஆழ்வார்கள் பாசுரம் அப்புறம் மதுரகவி ஆழ்வார் தான் பிரபந்தத்தை, அது நம்மாழ்வார் புறப்பட்ட போனதுக்கு அப்புறம் அவர் பண்ண காரியம். இதெல்லாம் காலமே காணும். அப்புறம்தான் வீரநாராயணபுரத்துக்கு எழுந்துள்ளி சில செய்வெட்டவர்கள் எல்லாம் பாசுர திருக்குடந்த பாசுரத்தை சேவிக்கிற பொழுது ஒள்ளையன்பின் பேச்சு மலைகூடு அவள உயிருண்டான் கடல்களவையை சரணாக கொண்ட குருகூர்ச்சடகோவன் குடலில் மலையச் சொன்ன 1010 அழதிரவல்லார் காமருமான நோக்கியிருக்கேங்கு பிரபந்தம் பாசுரம். அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 1010 சொல்லவே மிச்ச பிரபந்தங்கள்லாம் எங்க இருக்கு, 10 பாசுரம் 990 எங்க இருக்குன்னு கேட்டா. அதுக்கப்புறம் திருக்குடந்தைக்கு போய் அதுக்கப்புறம் தெற்க வந்து இங்க திருக்கோளூர் வந்து மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்துல வந்தவர் ஒருத்தரை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு இதுவுமே தெரியாது, 11 பாசுரம் தெரியும், வேணா இதை சொல்லும், திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு சொல்லும், சொன்னீர்னா உனக்கு ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா நீர் நன்னா அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப 12,000 தடவை நாதமுனிகள் அவர் தான் திருப்புலியாழ்வார் அடியிலே நிஷ்டையோடு அமர்ந்து கொண்டு 12,000 தடவை சொன்னார். அதனாலதான் இப்ப இந்த சுவாமிகள்லாம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கா, 12,000 தடவை சொல்லணும். ஏன்னா சித்திரை மாசம் வரப்போறது இல்லையோ, இப்ப ஆச்சி மாசி, அப்புறம் பங்குனி, அதுக்கப்புறம் சித்திரை. சித்திரை மாசத்துல சித்திரையில் சித்திரை அப்படின்னா மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அதுக்காக இந்த கோட்டியார்லாம் திருவுள்ளம்பத்தி அந்த மதுரகவி ஆழ்வாருடைய பிரபந்தத்தை ஒரு பிரபந்தம் 11 பாசுரம், இந்த 11 பாசுரத்தை 12,000 தடவை சொல்லணும் அப்படின்னு ஏத்தனம் அவர்களுடைய திருவுள்ளம். அதனால சொல்ல வந்திருக்கோம். அப்ப இந்த பிரபந்தம் தான்
மற்றைய பிரபந்தங்களை காட்டி கொடுத்த பெருமை இதுதான், இதுக்குதான் உண்டு. மற்ற பிரபந்தங்களை காட்டினதே அதனாலதான் முதல்ல இதை பாடி முடிச்ச உடனே 1000 கொடுத்தார், திருவாய்மொழி கொடுத்தார். மத்த 3 குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் மத்த ஆழ்வார்களும் பாடியிருக்கா, அதையும் வாங்கிட்டு போ அப்படி சொல்லி கொடுத்தார் நாதமணிகளுக்கு. அந்த நாதமணிகள் தான் இதுக்கு தனியா அனுபவிச்சிருக்கார். அவிதித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதா உபகான மாத்திர போகா அபிச்ச குணபதாத்த தேக சேஷி மதுரகவிர் ஹிருதயே மமாவிரஸ்து. மதுரகவிர் ஹிருதயே, இந்த மதுரகவிகள் இருக்காரு, அவர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், அவர்தான் ஆவிர்பவிக்க வேண்டும், ஹிருதயத்துக்குள்ள நமக்கு நல்லதெல்லாம் பண்ணணும். மதுரக விருகிறதையே மமாவிரஸ்து, எப்பொழுதுமாக அவர் நமக்கு அனுகிரகத்தை பெற வேண்டும், ஆவிர்பவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறார்னா, நாதமணிகள் அவிதித விஷயாந்தர ஷடாரே. இந்த ஷடாரே ஷடாரேனா நம்மாழ்வாரத்தான் ஷடாரேங்கிறார். ஷடாரேனா ஷட்டம்ங்கிற ஒரு வாயு இந்த கர்ப்பத்துக்குள்ள, நம்மாழ்வார் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற போது, உடையநங்கியாருடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற போது வயத்துக்குள்ள இந்த ஷட்டம்ங்கிற ஒரு வாயு எல்லாருக்கும், எல்லா குழந்தைக்குமே அவரவர்கள் வயத்துக்குள்ள இருக்கிற போது ஷட்டம்ங்கிற ஒரு வாயு நம்மளுடைய ஞானத்தை பூரா மழுங்கு அடிச்சுருமா. அது மழுங்கு அடிச்சுதுன்னா கீழே பிறக்கிற போது தலைக்குப்புறம் தானே பிறக்கிறோம். முதல்ல தலை தானே வருது. அப்ப தலைக்குப்புறம் பிறக்கிறோம். சரி, பிறந்துட்டா என்ன பண்றோம்? சரி, இப்ப ரொம்ப பெரியவர் ஆயிட்டா, 95 வயசு ஆயிடுது, என்ன பண்ணார் அப்படின்னா ஏந்து நிற்கிறார், அவ்வளவுதான். வேற என்ன தெரிஞ்சுட்டாருன்னா ஒண்ணுமில்லை. அப்ப ஷட்டம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு தானும் பிறந்தபடினாலே அவருக்கு ஷட்டாரி, ஷடகோபன் அப்படின்னு பேரு. ஷட அப்படிங்கிற வாயுவை கோபித்து கொண்டு பிறந்தபடினாலே ஷடகோபன் என்ன பேரு. அவிதித விஷயாந்தர ஷடாரே, விஷயப்பிராவண்யத்தோடு, விஷயப்பிராவண்யம் அந்த லௌகிக விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து ஷடாரேன்னு சொல்லப்படுகிற நம்மாழ்வாரையை பத்தி இருக்கக்கூடிய அவித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதா உபகான மாத்திர போகா. அந்த ஷடகோபன்கிறவர் என்ன பண்ணார்? உபனிஷதா உபகான மாத்திர போகா. அவர் என்ன பண்ணார்? உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்கள், அதுதானே சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள், அதே போல சாமவேதத்தினுடைய சாரத்தை என்னும் ஆழ்வார் கொடுத்தார். உபனிஷதாம் உபகான மாத்திர போகா, அதைத்தான் நமக்கு ஆனந்தமாக அனுபவிக்கும்படி என்னும் ஆழ்வார் கொடுத்தார், நம்மாழ்வார் கொடுத்தார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் விஷயாந்தர ஷடாரே உபனிஷதா உபகான மாத்திர போகா அபிஷகுணவதாத்த தேகசேஷி. அவர் ஆறு, அவருடைய குணத்தையும் அனுபவிக்க முற்படுகிறேன். ஆறு, நம்மாழ்வாருடைய குணத்தை, நம்மாழ்வாருடைய குணத்தை நான் அனுபவிக்க போறேன். அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? பகவானுடைய குணத்தை அனுபவிக்கணும்னு சொல்றோமா இல்லையா? அப்ப குணநிட்டர்கள் அப்படின்னு வருது. பகவானுடைய குணத்தை அனுபவிக்கணும். சரி, அதை அனுபவிக்க முடிஞ்சுடுதா? அனுபவிச்சு முடிச்சுடுறோமா அப்படின்னா அது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. சரி, இப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானுடைய குணங்களை அனுபவிக்கல, இவர் நம்மாழ்வாருடைய குணத்தை அனுபவிக்கிறார். அதனால அவர் என்னன்னு சொல்றார் அப்படின்னா, இவர் தான் எனக்கு பிராபிய பூதர் அப்படின்னா இவரைத்தான் நம்ம போய் சேரணும். இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்மளெல்லாம் சரி சுவாமி, இப்ப எல்லாம் காலட்சேபங்கள்லாம் கேட்டே இருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கேட்கறதுக்காக கேட்கிறோம் அப்படி சொன்னா சரி. இல்ல, நான் மோட்சம் போறதுக்காக கேட்கிறேன் அப்படி சொன்னா தவறு. உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னடா என்ன சுவாமி இவர் தப்பு தப்பா சொல்றாரு அப்படின்னா, மோட்சம் போறதுக்காக நம்ம கேட்கலையே, பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஊற்றத்தையும் பாகவத சேஷத்துவத்தையும் பகவத சேஷத்துவத்தையும் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அதுக்காக கேட்கிறோம். சுவாமி அப்பதான் மோட்சத்துக்கு போறதுக்கு இல்லையானா? மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு. மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு. சரி, அப்ப மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் பிராபிய பூமின்னு பேரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு இடம் போனோம். இப்ப கேட்டோம், சரி சுவாமி எங்க போறீர் அப்படின்னா, நம்ம உடனே கோபமா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நான் அப்பதான் போய் சேர போறேன் அப்படின்னோம்னா, போய் சேர போறேன்னு சொன்னா ஒன்னு அர்த்தம், போய் சேரணும் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? கோபமா சொல்றோம் இல்லையோ, போய் சேரணும் அப்படின்னா அப்பனா இங்க விட்டு போகணும்னு அர்த்தம். நம்ம கையில இருக்கா? இல்ல. சரி, பிராபியம்ங்கிறது எது அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம். அந்த பூமிக்கு என்னன்னு பேரு? பிராபிய பூமி அப்படின்னு பேரு. சரி, அவரையே என்னவா நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது பகவானை பிராபிய பூதனாக நினைக்கிறோம். எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பகவான் தான் நமக்கு கடைசி, அவர் தான் டெஸ்டினேஷன், அவருடைய திருவடிகள், அதுதானே சொல்றோம்.
நம்ம எல்லாருமே அதான் சொல்றோம். பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களானா இந்த பொற்றாமரை அடிங்கிறது என்ன? அதுதான் பிராபியமாக இருக்கக்கூடிய இடம். சென்று அடைய வேண்டிய இடம், அதுதான் பிராபிய பூமி. அது பேரு. ஆஹா, அந்த பிராபிய பூமிங்கிறது ஸ்ரீவைகுண்டம். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிராபிய பூதர் பெருமாள்லாம் இல்ல, நம்மாழ்வார் தான் அப்படி சொன்னார். அதனாலதான் பிராபிய பூதராக அவரை கொண்டாடுகிறார். அவர்தான் அபிஷகுணபதார்த்த தேக சேஷி. சேஷி அவரையே எனக்கு சேஷினா என்னுடைய அடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பகவான். நம்ம எல்லாம் எப்படி பகவான் நினைச்சுக்கிறோமோ அது மாதிரி ஆழ்வார், அதாவது மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை நினைத்துக் கொள்ளுகிறார். அதான் சேஷி. அவரே சேஷி, அவரே பிராபிய பூதர், அவரே சரண்யர் அப்படிங்கிற நினைவு. அதுதான் இந்த 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 தனியன்ல அவர் நாதமொழிகள் தெரிவித்துள்ளார். அவிதித விஷயாந்தரஷடாரே உபனிஷதா உபகான மாத்திரபோகா அபிச்ச குணவதார்த்த தேகசேஷி மதுரகவின் ஹிருதயே மமாவிரஸ்து என்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் தனியன் தமிழ்ல வேறொன்னன் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் சடகோபன்மன் குரு கோரியரங்கள் வாழ்வாம் என்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். மதுரகவியாழ்வார் தான் நமக்கு ரட்சை. யார் அவர்? மதுரகவி ஆழ்வார் நமக்கு ரட்சை. அரண், அரண் முடிஞ்சிருக்கோம் இல்லையோ, இந்த அரண்னா ரட்ச. என்ன ரட்ச? இப்ப நம்ம எல்லாம் திருமண் காப்பு எடுக்கிறோம் இல்லையோ, இதுக்கு பேர் என்ன? திருமண் காப்பு. நமக்கு ஒரு ரட்சை. இது பகவானுடைய திருப்படி தாமரைகளை இங்கே இட்டுக் கொள்ளுவது நமக்கு ஒரு ரட்சை. சரி, வேறொன்னன் நான் அறியேன் ஆழ்வார் சொன்னார். நாத்தமணிகள் சொல்றார். யாரை பத்தி சொல்றார்? மதுரகவி ஆழ்வார் பத்தி சொல்றார். வேறொன்னன் நான் அறியேன், ஒண்ணுமே தெரியாதுன்னா. என்ன ஒண்ணும் தெரியாதுன்னா, நம்மாழ்வாரை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதான் வேறொன்னு நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன். வேதத்தை தமிழ்ல கொடுத்த மாறன். வேறொன்னு நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். அந்த தமிழ்ல கொடுத்தது யாரு? ஷடகோபன் தான். வேதத்தை தமிழ் பண்ணதான மாறன் ஷடகோபன். வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்னேத்தும். வன்குருகூர் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அவர் அவதாரம் பண்ணதான திருக்குருகூர், தென்குருகூர், வன்குருகூர்னு சொல்லப்படுகிற திருக்குருகூர்னு சொன்னோம்னா அது ஸ்ரீவைகுண்டம் வேறல்ல, திருக்குருகூர் வேறல்ல. இதைதானே சொல்றான். சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் தொழவமோ வகுளமோ தோளும் இரண்டோ நான்கு முளதோ பெருமான் உனக்கு. இது ஆச்சரியமான ஒரு செய்யுள் பாசுரம். சேமம் குருகையா ஆழ்வாரை பார்த்துட்டு சொல்றா. ஆழ்வாரே தேவாள் அவதாரம் பண்ணதுக்கு தென்குருகூரா இல்ல திருப்பார்கடலா? திருப்பார்கடல் அவதாரம் பண்ணீரா இல்ல தென்குருகூர்ல அவதாரம் பண்ணீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானையும் நம்மாழ்வாரையும் ஒன்னா ஒப்பு நோக்குகிறா. சேமம் குருகையோ செய்ய திருப்பார்கடலோ. தேவாள் அவதாரம் பண்ணது தேவாள் இருக்கிறது திருப்பார்கடலா இல்ல திருக்குருகூரா? சரி, அடுத்து சொன்னா நாமம் பராங்குஷமோ நாரணமோ. தேவாள் திருநாமம் என்ன? பராங்குஷமா இல்ல நாராயணனா? இதுவும் பெருமாள் நாராயணன் பேரு, இவருக்கு பராங்குஷன் பேரு. பரங்கிற பிரமதத்துக்கு அங்குஷம் தன்னுடைய பாசுரங்களால இட்டபடியினாலே பராங்குஷன். பரம் அப்படின்னு சொன்னது பிரமதங்கள், இப்படியும் வச்சுக்கலாம். பரம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கே தன்னுடைய பாசுரங்களை மீண்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடி இருக்கின்றபடியினாலே பராங்குஷம். ரெண்டு வச்சுக்கலாம். பராங்குஷம்னு சொன்னா பிற மதத்துக்கு தன்னுடைய பாசுரங்களாலே அங்குஷம் விட்டவன். சரி, தாம் பாசுரத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது எம்பெருமானாலே பராங்குஷன். ரெண்டு வச்சுக்கலாம். அப்படி பெருமை தாமம் தொலபமோ வகுளமோ. தேவாள் சாத்திட்டு இருக்கிறது துளசி மாலையா இல்ல வகுள மாலையா? வகுள மாலைன்னா நம்மாழ்வார், துளசி மாலைன்னா எம்பெருமான். சேமம் குருகையோசி திருப்பார்க்கடலோ நாமம்பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளமோ வகுளமோ தோளும் இரண்டோ நான்கு முளதோ. தோல் ரெண்டா நாளா? ரெண்டுன்னா நம்மாழ்வார், நாலுன்னா நாராயணன். அப்ப நம்மாழ்வாரா நாராயணனா அப்படின்னா அவ்வளவு பெருமை இருக்கக்கூடியதான நம்மாழ்வார் அவதாரம் பண்ண வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியாள். அந்த நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டிருக்கக்கூடியதான மதுரகவியாழ்வாரே நமக்கு அரண் அப்படின்னு நாதமிழ்கள் தனியன் சாதித்தார். இப்போ மேலே கழிவு சிறுத்தாம்புங்கிற பிரபந்தம். இந்த பிரபந்தத்துக்கு கழிவு சிறுத்தாம்புன்னு வைக்கிறதுக்கு என்ன? மற்ற பிரபந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பெரிய திருமொழி. ஏன் பெரிய திருமொழி? திருமங்கை ஆழ்வார்து. சரி, முதல்ல ஆரம்பிப்போமே திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டுன்னு வச்சுருக்கோம்னா எதுக்கு திருப்பல்லாண்டுன்னு பேரு? பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார் திருப்பல்லாண்டு. பெருமாளுக்கு பாட்டு பாடினார். பெருமாள் என்ன இருக்கணும்? பெருமாளை வந்து சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடு நின்னோடும்
உனக்கு ஒரு தோஷமும் வந்துடக்கூடாது, திருஷ்டி தோஷம் பட்டுடவே கூடாது அப்படின்னு பயந்து பயந்து பரிந்து பரிந்து பாட்டு பாடினது யாரு? பெரியாழ்வார் பாடினார். ஏன்னா நம்ம எல்லாம் பெருமாள் நேரம் வந்துட்டாருன்னா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவோம், மோட்சம் கொடுத்துரும், சீக்கிரம் இப்பவே கூண்டு போட்டு சொல்லுவோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படி சொல்லிடுவோம். ஆனா பெரியாழ்வார் பெருமாளை பார்த்த உடனே, பெருமாளை நீ இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல நீ இந்த மாதிரிலாம் வரலாமா? நீ கருட வாகனம் வெளியில வந்தேன்னா திருஷ்டி தோஷம் பட்டுட்டா என்ன பண்றது? நீ உள்ள போ அப்படின்னு பெருமாளுக்கு என்ன வந்துருமோன்னு பரிந்தவர் பெரியாழ்வார். அதனாலதான் மத்த ஆழ்வார்களை காட்டில் இவருக்கு ஏன் பெரிய ஆழ்வார்னு வச்சிருக்கார்? இவர் அவதாரம் பண்ணது 6வது. முதல்ல 5 சொன்னோம்னா நம்ம ஆழ்வார், 6ன்னா குலசேகர ஆழ்வார், 7வது தான் அவதாரம் பண்ணிருக்கார் பெரியாழ்வார். இவருக்கு பெரியாழ்வார்னு சொல்லுவானே. முதல்ல பொய் ஆழ்வார் தான் பெரியாழ்வார்னு சொன்னோம். சொன்னோம்னா அவர் தான் சொன்னோம். இவருக்கு பெரியாழ்வார் என்னன்னா மங்களாசாசனம் பண்றதுல இவருக்கு பரிவு நிறைய. தான் ஒரு பெருமாளே குழந்தையா பாடினவர் இவர் ஒருத்தர் தான். பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்தவர் இவர் தான். அதுக்குதான் அவர் பயந்து 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 பயசங்கை விளைவித்தார். பெருமாளுக்கு என்ன வந்துரும்னு பயிறு பிடிப்பது அப்படின்னா பெருமாளுக்கு என்ன வந்துருமோன்னு பயம். இது யார் நடக்க போறதா? பெருமாள் எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன். அப்படி அவ்வளவு ஒரு சுபாவம் அவருக்கு. அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. அப்படி பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் இந்த நம்மாழ்வார் இருக்காரு, நம்மாழ்வாரை கொண்டுத்தான் மதுரகவிகளுக்கு அந்த மதுரகவிகள் இவர் இதுக்கு பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு மங்களாசாரம் மட்டும் முடிஞ்சு போச்சு. சரி, திருப்பாவைனா பாவ நோன்பு நோத்தனால திருப்பாவை, திருவாய்மொழினா நம்மாழ்வார் பெருமாளை பத்தி பாடினது திருவாக்கினாலே மலர்ந்தபடினாலே திருவாய்மொழி. சரி, திருவந்தாதி ஒண்ணு பெரிய திருவந்தாதி, எம்பெருமானை பத்தி பாடின பெரிய திருவந்தாதி. சரி, திருமடல், மடல்னாக்கா மடல் ஊறினதுனால மடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல், பெருசா ஊனது சின்னதா பண்ணது. குறுந்தாண்டகம், தாண்டகமா இருந்ததுனால அதுக்கு சின்னதா இருக்கு 20 பாசுரம் குறுந்தாண்டகம், பெருசா இருக்கு நெடுந்தாண்டகம். சரி, பெரிய திருமொழி திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதுனாலே அது பெரிய திருமந்திரம்னு பேர் உள்ள, திருமந்திரத்துக்கு பெருசு. அப்ப அதைத்தான் முதல் 10 பாசுரத்துக்கு சொன்னார், அதனால பெரிய திருமொழின்னு அவர் பேரு, அந்த பிரபந்தத்துக்கு பேரு. சரி, பெரியாழ்வார் கொடுத்தனால பெரியாழ்வார் திருமொழின்னு பேரு, நாச்சியார் சொன்னதுனால நாச்சியார் திருமொழின்னு பேரு. இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனா சுவாமி அது என்ன கனிவு சிறுத்தாம்பு, ஆரம்பமே கனிவு சிறுத்தாம்பன் இருக்கு, அதுக்கு போய் அது என்ன கனிவு சிறுத்தாம்புன்னு பேர் வச்சுருவாளன்னா, பகவான் அவன் அவதாரத்தின் போது அவர் காட்டின எளிமை இருக்கும் இல்லையோ, அதுல தானே ஆழ்வார் அப்படியே மயங்கி போனார். நம்மாழ்வார் மயங்கி போனதே அதுலதான். அதனால அதை வைத்தே ஆரம்பித்தாரோ இல்லையோ. பெருமாள் நம்மாழ்வார் தான் கொண்டாட வந்தார். ஆனா கொண்டாட வந்தது பார்த்தா 1.5 அடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெருமாளை கொண்டாட போயிட்டார். அப்புறம் சுதாரிச்சுட்டு திரும்ப நம்மாழ்வாரை சொல்ல போயிட்டார். அப்படி ஆரம்பிச்சதுனால இதுக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு அந்த முதல் அடியர்களோ கண்ணினும் சிறுத்தாம்பு, அந்த வார்த்தை கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு. கண்ணு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாக என்னப்பனில் அன்னி தென்குருகோ நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே. இது பாசுரம். கண்ணு சிறுத்தாம்பினால் அப்படின்னா இந்த கண்ணு சிறுத்தாம்புக்கு திருவாய்மொழிக்கு எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை உண்டு. ஏன்? திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம் உண்டு, கண்ணு சிறுத்தாம்புக்கு 5 வியாக்கியானம் உண்டு. திருவாய்மொழிக்கும் 5, இதுக்கும் 5. சரி, எப்படி சொல்லலாம்னா, இதுல நஞ்சியரினுடைய வியாக்கியானம் உண்டு, நம்பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரியர் அவருடைய வியாக்கியானம் உண்டு, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாச்சாரனுடைய வியாக்கியானம் உண்டு, அதுக்கப்புறம் அழியமணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் உண்டு, தம்பிரான்படி வியாக்கியானம் உண்டு. மொத்தம் 5 வியாக்கியானம் உண்டு. அதுக்கு எவ்வளவு பெருமையோ அதே பெருமை உண்டு. அது பெருமாளை பத்தி கொண்டாடினது இது, பெருமாளை கொண்டாடின ஆழ்வாரை கொண்டாடினது இது. அப்ப கண்ணு சிறுத்தாம்பு அப்படின்னா, ஏன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் பகவான் மேலே எத்தனெல்லாம் ஊற்றத்தோட பாடுவரோ அந்த ஊற்றம் பூரா யார் மேல இருக்குன்னா ஆழ்வார் மேல இருக்கு. இந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். அதனாலதான் கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்று தெரிவித்தார். இந்த முதல் பாசுரத்துல அவர் சொல்றது பகவான் ஆழ்வாருடைய நிரதிசய போக்கியதை. ஆழ்வார் நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வாரை எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும் சுவாமி. சக்கர பொங்கல், திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல் அப்படின்னம்னா எத்தனை பிடிக்கும் சுவாமின்னா, ஒரு படி கொடுத்துருவோம்.
கொடுத்துட்டோ விநியோகத்துக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அதை பூரா நம்மளே வாங்கி தனியா வச்சு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை 7 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அத்தனை தூரம் போக்கியதே இருக்கு சுவாமி. இது திருவல்லிக்கேணி பாச்சாத்திய பெருமானுடைய பிரசாதம் சக்கர பொங்கல். சரி, இப்ப ஆழ்வாருடைய போக்கியது எப்படி இருக்கு? இந்த ஆழ்வார் எத்தனை பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசனை, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களை கொடுத்திருக்காரு. அந்த ஆழ்வாருடைய போக்கியதை அவர் எத்தனை தூரம் பாடியிருக்கார். அந்த ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த ஆழ்வாரை பத்தி நினைச்சா இருக்கக்கூடியதான மகிழ்ச்சி, அதை கொண்டாடினது. அதுக்குதான் நிரதிசய போக்கியதை. இந்த போக்கியம் சக்கர பொங்கல்லாம் 1 வாரம் வச்சு சாப்பிடலாம், அதுக்கு மேல முடியாது இல்லையோ. இப்ப ஆழ்வாரை எப்ப கொண்டாடலாம்னா, இதே இன்னைக்கும் கொண்டாடலாம், நாளைக்கும் கொண்டாடலாம், இனி எத்தனை வருஷம் ஆனாலும் கொண்டாடிட்டே இருக்கலாம். அது குறைஞ்சு போடுமா? குறைய போறது இல்லை. 6ஆமுதன் எம்பெருமானுக்கு பேரு. ஆழ்வாரை பத்தி பேசினாலும் 6ஆமுதன் தான். 6ஆ அமுதம் அங்கெய்தி ஆழ்வார் சொன்னார் இல்லையோ. அப்ப நிரதிசய போக்கியதை கொண்டாடுனதான் இந்த பாசுரத்துல. ஆழ்வாருடைய முகமலர்ச்சி. அதனாலதான் ஆழ்வார் பகவானுக்கு தான் முகமலர்ச்சி நம்ம எல்லாரும் பண்ணணும், பெருமானுடைய முகோல்லாசத்துக்காக பாடணும். இங்க ஆழ்வாருடைய முகமலர்ச்சிக்காகவே பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார். எதனால? கண்ணீன் உன் சிறுத்தாம்பினார் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்ன? பிரபந்தம், அதாவது திருவாய்மொழியில 3வது பதிகம், உயர்வர உயர் நலம் விழுமின் முத்தமும் பத்துடையடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவெண்ணை களவனில் உறவுடையா புண்டு எளிவே உரையினோடு இறைந்திருந்தேங்கி எளிவே எத்திரம். இது ஆழ்வாருடைய பாசுரம் 1-3. அதாவது 1 முதல் பதிகம் உயர்வர, 2வது பதிகம் விழுமின் முத்தமும், 3வது பதிகம் பத்துடையடியவர் கிளியவன். இதுல என்ன சொல்றார் ஆழ்வார்னா, பகவானுடைய எளிமை, நீர்மை, தாமோதர விருத்தாந்தத்தை சொன்னார் ஆழ்வார். தாமோதர விருத்தாந்தம், தாமோ உதரபந்தன கட்டிட்டா, யசோத கட்டினது, அதுதானே அது. அதை பத்தி சொன்னாரோ இல்லையோ, எளிமையை பத்தி சொன்னாரோ இல்லையோ. அதனாலதான் கண்ணி நுண் சிறு தாம்பு. தாம்புன்னா கயிறு, தாம்பு, நுண் தாம்பு, சிறு தாம்பு, கண்ணி நுண் சிறு தாம்பு. இப்ப இதுக்கு மேல முடிச்சு அதுல போடவே முடியாதான், அவ்வளவு முடிச்சிருக்கு. பெருமாள் சர்வேஸ்வரனை கட்டுவதற்கு, சர்வேஸ்வரனை என்னைக்கான கட்ட முடியுமானா, அவனை ஒரு நாள் தெரிந்து கொள்ளவே, அவிதேயாத்மா விதேயாத்மா அவிதேயாத்மான்னு பெருமாளை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுது சாஸ்திரம். ஆனா இவ என்ன பண்றா, ஒரு யசோதை என்ன பண்ணிட்டான்னா கட்டுட்டா. எதால கட்டினா? சரி, பெருமாளுக்கு ஒரு நன்னா அழகான மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கயிறு அப்படியே புசு 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 புசுன்னு இருக்கு, அதை பெருசா வாங்கி வச்சுட்டு, இந்த குழந்தை முசுக்கு 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 முசுக்குன்னு கருப்பா இருக்கு, இதை கட்டுறதுக்காக அப்படியே பஞ்சு போல் இருக்கக்கூடியதான ஒரு கயிறு தனியா பண்ணி அதை வச்சு பெருமாளை கட்டினேன்னு கட்டினாளா? இல்லையே. கண்ணி நுண் சிறுத்தாம்பு கட்டினாலே உறுத்தும். நமக்கெல்லாம் ஏதோ ஒரு வஸ்து, வேஷ்டி உடுத்திக்கிறோம், படம் உடுத்திக்கிறோம், இதெல்லாம் உடுத்தினோம்னா கூட நமக்கு ஏதோ கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ சுறு ஏதோ ஜரிகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அது ரொம்ப உறுத்தும். இது என்னது உபத்திரவமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே வழியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய சங்கடம்னா அப்படின்னு சொல்ல முடியலையோ. இப்ப இந்த சர்வேஸ்வரனுக்கு பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கான்னா, கூசிப்பிடுக்கு மெல்லடின்னு ஆழ்வார். கூசிப்பிடுக்கு மெல்லடி, பெருமானுடைய திருவடி தொடர்றதுக்காக பூமிதேவி நாச்சியார் பக்கத்துல வந்து தொடர்ந்து பாப்பாலாம் செவந்து விடுமா. அப்படி இருக்கிற திருமேனியில போய் முடிச்சா போட்டு கட்டினா அது எப்படி இருக்கும்? அவ்வளவு தூரம் இருக்கு. அதை வச்சு கண்ணி நுண் சிறு தாம்பினால். ஏன்னா பகவானுடைய எளிமை, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் தானும் ஒரு சாதாரண ஒரு எளியவளாக இருக்கக்கூடிய ஒருத்தி கற்ற அந்த கயத்தை வச்சு கட்டுப்பட்டானாம், கண்ணி சிறு தாம்பினால். அதனாலதான் சொன்னா, பகவத் விஷயமாக ஆழ்வாருக்கு என்னவெல்லாம் தோத்துறதோ அது ஆழ்வார் விஷயமாக மதுரவி ஆழ்வாருக்கு தோத்துகிறது. மத்தொன்னு, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு பெருமாள் பிறந்தது, வளர்ந்தது, சேட்டுதம் பண்ணது, இதெல்லாத்தையும் பத்தி சொன்னாரோ இல்லையோ. அந்த சேட்டைகளை எல்லாம் ஆழ்வார் அப்படியே நினைச்சு உருகிறார், அவனுடைய எளிமையை நினைச்சு உருகிறார். அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். கண்ணி நுண் சிறுத்தாம்புன்னு தாமோதர விருத்தாந்தத்தை சொன்னாரோ இல்லையோ. இவருக்கு உடனே வச்சுட்டார் கண்ணு சிறுத்தாம்பினால். அப்ப ஆழ்வாருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதோ இல்லை. எப்ப
கிருஷ்ண சேட்டுதங்களை சொன்னா ஆழ்வாருக்கு ஆனந்தம். ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வாரை பத்தி மதுரகவிகளுக்கு இந்த கயிறு மேல ஆனந்தமா. பகவானுடைய கிருஷ்ண சேட்டுதம்னு சொன்னா அது ஆழ்வாருக்கு ஆனந்தம் கொடுக்குது. சரி, மதுரகவிகளுக்கு எது ஆனந்தம் கொடுக்குதுன்னா அவரை கட்டித்தொலை ஒரு கயிறு, அந்த கயிறு மேல இவருக்கு ஆனந்தம். யாரான்னு சொல்லுவாளா? பெருமாளை கட்டின கயிறுக்கு இத்தனை பீடிகை போடணுமா? தாம்பு, நுண்தாம்பு, சிறுதாம்பு, கண்ணி நுண் சிறுதாம்பு, அது இத்தனைக்கும் உபதிரவம் தான் கொடுக்குது. ஆனா அந்த உபதிரவம் கொடுக்கிற கயத்தையே இத்தனை தூரம் பெருமையா சொல்றாரேன்னா ஆழ்வாருக்கு பகவான் கொடுக்கிற ஆனந்தம் ஆழ்வாருக்கு பெருசா இருக்கு. ஆனா இவருக்கு எது பெருசா இருக்குன்னா அவரை கட்ட கயறு தான் ரொம்ப வசதியா தெரியுதான். அதனாலதான் கண்ணு சிறுத்தாம்பினால் அப்படின்னு சொல்றாருன்னா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். பெருமாளை இவர் கட்டுறான்னா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவனை கட்ட முடியாது. ஆனா அவன் கட்டுப்படுகிறான். எப்படி? தான் பகவான் பெரியவனாக இருந்தாலுமே கூட அவன் தன்னை குறைத்து கொண்டு இந்த ஒண்ணுமே தெரியாத ஒரு இடைச்சி கையாலே தான் கட்டுப்படுகிறானேன்னா சின்னதா இருக்கு. முதல்ல சின்னதா இருந்தது, கட்ட போனா பெருமாள் திருமேனியை வளர்த்துட்டார். அவ சின்ன கயிறை கொடுக்குறா, முடிச்சு போடுறா, கட்ட போறா, பெருமாள் திரும்ப வளர்ந்துகிறார். சிறுத்து வளர்ந்துன்னா கயிறு சின்னதா போயிட்டே இருக்கு, பெருமாள் பருத்துட்டே போயிடுறார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னா சதைக ரூபாய விஷ்டவே சர்வஜிஷ்டவேன்னு லோகம் விஷ்ணு புராணத்தை சொல்றது இல்லையோ. பெருமானுடைய திருமேனி சதைக ரூபாய விஷ்டவே சர்வஜிஷ்டவே. பெருமானுக்கு விகாரம் என்பது உண்டா? அவிகாராய சுத்தா நித்யாய பரமாத்மனேன்னு சொல்றோம். அப்ப பெருமாளுக்கு திருமேனிக்கு வளர்ச்சி குன்றுகிறது, தேய்கிறது, இந்த ஷட்பாவ விகாரம்னா பெருமாளுக்கு கிடையாது இல்லையோ. 6 விதமான ஒரு நம்ம எல்லாருக்கும் பிறக்கிறோம்னு சொல்றோம், இருக்குன்னு சொல்றோம், வளர்றோம்னு சொல்றோம், பரிணாமங்கிறோம், மூப்படையுதுங்கிறோம், குறையுதுங்கிறோம், தேர்றதுங்கிறோம், முடிஞ்சு போயிடுதுன்றோம். அப்ப முடிந்து போகும் வரையிலே 6 விதமான பரிணாமத்துக்கு உட்பட்டதுதான் நம்மளுடைய உடம்பு எல்லாமே. ஆனா பகவானுக்கு அது மாதிரி உண்டா? அவர் வளர்றாரே அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இடைச்சிகையாலே கட்டுண்ண பண்ணிவிக் கொள்ளுகிறான், தன்னைத்தானே தாழ விட்டுக் கொள்ளுகிறான் எம்பெருமான். அதனாலதான் கட்டுண்ண பண்ணிய பெருமான் தான் திருமேனியை தான் சுருக்கி கொள்ளுகிறான். சுருக்கிட்டானா அப்ப ஆழ்வார் பாசுரத்தையே பார்த்தோம்னா கண்ணி குறுங்கைத்தால் கட்டுண்டான், கட்டினாள்னு வரல பாருங்க, கட்டு உண்டான் அப்படின்னா பெருமாள் தான் தன்னை குறைத்துக் கொள்ளுகிறான். எதற்காக? தான் ஒரு இடைச்சிகையிலும் கட்டுப்பட வேணுங்கிற ஆசை. தன்னோட அம்மா தானே, ஒரு யோசனை பண்ணிட்டே இருந்தா இவ பெருசா கட்டுறாளேன்னு பெருமாளுக்கு சுவாதந்திரியம் வந்துருது. நிரங்குஷ சுவாதந்திரியம் உடையவன் எம்பெருமான். அவனை கட்ட வந்தவனே இவளுக்கு என்ன, இவளாவது என்ன கட்டதாவது? யாரு இந்த உலகமே என்னன்னு நான் எங்க இருக்கேன் திருவடியை பார்க்கணும்னு சொல்லுது. நான் வந்து குழந்தையா உனக்கு பிறந்திருக்கேன், என்ன போய் கட்ட போறியே அப்படின்னு பெருமாளுக்கு சுவாதந்திரியம் வந்தது. பெருசு பண்ணிட்டே போனார். அப்புறம் பார்த்தா யார்கிட்ட கட்டுப்படுறோம்? நம்ம அம்மாட்ட தானே கட்டுப்படுறோம் அப்படின்னுட்டு அவாவா ஆத்திலேயே பார்த்தோம்னா அவாவா ஆத்துல அம்மா சொன்னா கேட்க மாட்டோம், அப்பா சொன்னா கேட்க மாட்டோம், ஆத்துக்காரி சொன்னா கூட கேட்க மாட்டோம். ஆனா அது பிள்ளை பொண்ணெல்லாம் பெருசா போயிடுது, அது சொல்லுது வச்சுங்களேன், ஆமாம்மா நீ சொல்றது சரியாத்தான் அப்படின்னு. எதுக்கா? அப்ப இனிமே அது வளர்ந்துடுத்து, தலையெடுத்துடுத்து, இனிமே அது சொல்லத்தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம பண்றோமா இல்லையா? இப்போ தான் பார்த்தார், இனிமே அம்மா தானே கட்டுறா, என்ன கட்டினா கட்டு போறாளே அப்படின்னு அவர் தான் தன்னை சுருக்கி கொண்டதுதான் சம்சார பந்த சிதி மோட்சகேதுன்னு, மோட்சத்துக்கே ஹேதுவாக பகவான் இருக்கான். சம்சாரத்தை விடுவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் தானும் தன்னை சுருக்கி கொண்டான். அப்படி ஆழ்வார் எப்படி உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் சொல்லி ஆனந்தப்பட்டாரோ அது மாதிரி இவர் குணம் பகவானுடைய குணமாக இருக்கக்கூடிய அதை கட்டுறது, அந்த எம்பெருமான கட்டுறதான தாம்பு கைத்து மேல இவருக்கு ஆசை வந்துருதான். அதனாலதான் கணினி சிறு தாம்பினால் கட்டுண்ணா பெருமாயன். பெருமாளுக்கு என்ன பேரு? அதாவது அவன் என்ன சொல்றான்? நிரதிசய ஆச்சரியபூதன். பெருமாள் எப்பேற்பட்டவன், இந்த உலகத்தையே மாயத்துல வைக்கிறாரு இல்லையோ. இது அவாப்த சமஸ்தகாமன் பெருமாளுக்கு திருநாமம். அவாப்த சமஸ்தகாமன்னா பெருமாளுக்கு ஒரு நாளும் அவன் இன்னும் அடையணுங்கிற ஒரு ஸ்திதி ஒரு நாளும் கிடையாது பெருமாளுக்கு. இப்ப நமக்கு என்ன ஆசை? பெரிய ஆசையா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய வீடு வேணும், இல்ல ஒரு 5000 10,000 சதுர பெரிய வீடு வேணும், பங்களா வேணும்.
இதுக்கு இருக்கலாமா? மனுஷனுடைய ஆனந்தத்தை சாஸ்திரமே சொல்லுது. என்னன்னா, இந்த உலகம் முழுக்க பெரிய ஒரு தங்க மலை ஒண்ணு வைக்கணுமா. தங்கத்துல மலை. அத வச்சுட்டு மனுஷனை கூப்பிட்டு, ஐயா இத எடுத்துக்கிறியா அப்படின்னு சொன்னா இவ்வளவுதானா அப்படிமா. அவ்வளவு ஆசை இருக்குன்னு அர்த்தம் மனுஷனுக்கு. அப்ப நமக்கெல்லாம் ஆசை எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவேறவே போறது இல்லை. ஆனா பகவானுக்கு அவாப்த சமஸ்தகாமன், நிரதிசய ஆச்சரிய பூதகன் தான். அவனைத்தான் பெருமாயன்னு சொல்றோம். சம்சாரத்தினுடைய பந்தத்தை விடுவிக்கிறதும் அவன் தான். அவனுக்கு இந்த ஆசை நிறைவேற வேணுங்கிற ஆசை இல்லாத இருக்கக்கூடியவன் பெருமான். அப்படி இருக்கிறவனே அவன் இத்த களவு கொண்டு போயிட்டான், அத்த களவு கொண்டு போயிட்டான்னு சொன்னாலுமே கூட நம்மையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த ஜீவாத்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருத்த மாயன். அவன் தான் அனாதி மாயையா என்று இந்த உலகத்தையே ஒரு மாயைக்குள்ளே உட்படுத்தி வைத்து எம்பெருமானே இவ்வளவும் பண்ணி அவனை போய் சேவிக்கிறதுல ஒன்ன பத்தாக்கி கொண்டு நமக்கு இவன் நல்லது பண்ணான், இவன் நல்லது பண்ணான்னு நம்ம எல்லாம் பண்ணதையெல்லாம் நல்லதுன்னு நினைத்து கொண்டு அவன் நம்மளை அடைகிற அடைவு இருக்க, நாம பெருமாளை அடையிறத காட்டலாம் அவன் நம்ம அடையிறதுக்காக முயற்சி பண்றான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அது நமக்கு தெரியாம என்ன பண்றோம், நான் தான் பெருமாளை செய்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். தவிர பெருமாள் என்னை அடைவதற்கு அவன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் ரொம்ப வசதி. அதுதான் பெருமாயன் அப்படி சொன்னான். அந்த அந்த நிலைமையில இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய வெளுத்து பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அப்படியே ஒரு நம்மளை அடைவதற்காக பெருமாள் இத்தனை தூரம் எளிமையை காண்பித்தானோ இல்லையோ, அதைத்தான் பெருமாயன், சேட்டுதங்களை காண்பித்ததுதான் பெருமாயன் என்று சொன்னார். கண்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி. என்னப்பனில் நன்னி இவர் யாரா அப்படின்னா, சப்தாதி விஷயங்களை விட்டுட்டு பகவத் விஷயத்துக்கு போய் இப்ப லோகத்துல இருக்கிறவாள சப்தாதி விஷயங்கள்னா லோகத்துல இருக்கக்கூடிய ரூபம், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு பகவானை பிடிக்கிறது ஒரு ஸ்திதின்னு சொன்னா, இவர் என்ன பண்றாரா, அந்த பகவான் இல்லாமல் ஆழ்வார் பகவானை விட்டுட்டு ஆழ்வார் பிடிக்கிறார் இவர். அதாவது இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, நமக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, சப்தாதி விஷயங்களை விட்டுட்டு பகவானை பிடிக்க போறோம், இது நமக்கு. ஆனா ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்தை விட்டுட்டு ஆழ்வாரை பிடிச்சார். ஆறு மதுரகவி ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், இரண்டாவது தசை பகவானை பகவான் என்று பற்றுவதை காட்டிலும் பாகவதனாக ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஆழ்வாரை பத்துவதே இவருக்கு உயர்ந்தது. அதுதான் என்னன்னு சொல்றார் அவர், என்னப்பனில் நன்னி. என்ன ஒரு லோகத்துல இருக்கிறவா பெருமாளை செய்கிறேன் பஞ்சஸ்காரம் ஆயிடுது அப்படிம்போம். பஞ்சஸ்காரம் ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவோம், பஞ்சஸ்காரம் ஆயிடுதுன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது சுவாமி, அதெல்லாம் செய்யக்கூடாது சுவாமி, அங்க செய்யக்கூடாது சுவாமி, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இப்படி இருக்கணும்னா அதெல்லாம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருக்கக்கூடாதுதான். பஞ்சஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே பரான்ன நியமம்ங்கிறது வெளியில போய் சாப்பிடுறதுங்கிறது ஆரம்பத்திலே இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுட்டோம் தவறா அப்படின்னா, சரி பஞ்சசம்ஸ்காரம்ங்கிற முறையை ஆன பிற்பாடுதான் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், தப்பா நினைச்சுட்டுறோம். அது கிடையாது. அப்ப இந்த வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பெருமாளை போய் சேர்றோங்கிறது நமக்கு இருக்கலாம். ஆனா மதுரவியாழ்வாருடைய நிலை என்னன்னா, அவர் பகவத் விஷயத்தை வாண்டான்ட்டார். எனக்கு என்ன வேணும், ஆழ்வார் விஷயம் தான் வேணும் அப்படி சொன்னாரோ இல்லையோ, அதுதான் நன்னி தென்கு. அதாவது என்னக்கால் நன்னி தென்குருகூர் நம்பி. யார் அவர், நம்பி நம்பின்னு யாருக்கு சொல்லுவார்னா மதுரகவி ஆழ்வார் தான் முதல்ல ஆரம்பிச்சாராம். நம்பி நம்பி என்று யாரை சொல்ல வேண்டும்னா ஆச்சாரியர்களை தான் நம்பின்னு சொல்லணுமா. நம்பினா குணபூர்த்தின்னு அர்த்தம். அப்ப குணபூர்த்தி இருக்கக்கூடியவர்களை நம்பி என்று சொல்ல வேண்டும். இப்ப யார சொல்றோம் அப்படின்னா, நம்பின்னு சொன்னா மதுரகவி ஆழ்வார் சொல்றா, தென்குருகூர் அதாவது திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய நம்பி சொல்ல. எந்த நம்பி சொல்ல தெரியுமா, தென்குருகூர்ல இருக்கக்கூடிய நம்பிதான் நமக்கு நம்பி. பகவத் விஷயத்தை பத்தினா ஆழ்வாருக்கு பக்கத்துல போயிடலாம், பகவத் விஷயத்தை பத்தினா ஆழ்வாருக்கு அருகு. ஆனா ஆழ்வாரை பத்தினா நமக்கு பிராப்திய பூமியே கிடைச்சிருமா. எப்படி, அதாவது முதல்ல பத்திரத்தை ஆற பத்திரம் பகவத் விஷயத்தை பத்தினா பகவானை பத்தினா ஆழ்வார் பக்கத்துல போயிடலாம். நம்ம என்ன பண்றோம், ஆழ்வாரை பத்திட்டோம்னா அது எங்க கொண்டே விட்டுருவோம் அப்படின்னா சிவகுண்டத்தையே கொண்டே விட்டுருவோம். அதனாலதான் தென்குருகூர் நம்பி
சரி மேல போயிட்டா பரமதத்துல போனா கடைசி பாசுரத்துல அர்த்தம் பார்ப்போம். வைகுந்தங்காண்மினேன்னு பாசுரம் வருது. சரி சுவாமி, இவர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வைகுந்தங்காண்மினேன் நம்பிய பத்தினா திருக்குறுங்கு, அதாவது திருக்குறுகூர்ல இருக்கக்கூடிய நம்பிய பத்தினா திருக்குறுகூர் தானே போய் சேரணும். அது என்ன வைகுந்தம்னார்? ஏன்னா பெருமாள் அங்க இருக்கார், ஆழ்வார் அங்கதான் இருக்கா. அந்த ஆழ்வாரும் பெருமாளுமா சேர்ந்து, ஏன் இல்ல ஆழ்வார் ஒத்தர் தான் அந்த ஸ்ரீவைகுண்டத்தையே ஸ்தாபிச்சுட்டு இருக்காராம், நிர்மாணம் பண்ணிட்டு இருக்காராம். அதனால வைகுந்தங்காண்மினேன்னு சொல்லிட்டான்னு கீழே பார்க்க போறோம் கடைசி பாசுரத்துல. அப்படின்னா இந்த பகவத் விஷயத்துல எத்தனை ஈடுபாடோ அதெல்லாம் 6 பேர்ல, ஆழ்வார் பேர்ல தென்குருகூர் நம்பி என்னக்கால் வாங் மனசா அப்படின்னு சொன்னா, வாக்கு மனசால நம்ம பண்ணக்கூடியது எல்லாம் எதுல பண்றோம்? ஆழ்வார பத்தனம்னா. ஆனா உக்தி மாத்திரத்திலேயே அமையக்கூடியது யாருடைய விஷயம்? நம்மாழ்வாருடைய விஷயம். அதனாலதான் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும். அன்னிக்கும் அப்படின்னா தித்திக்கும் அர்த்தம். இவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார். திருக்குறுங்குடி நம்பிய ஒரு நாள் தவறி போய் கூட சொல்லலைன்னா, ஏன்னா நம்பின்னு சொன்னா குணபூர்த்தி அவர் தான். ஆனா அவருக்கு தான் சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு பேரு. ஆனா இவர் சொல்றது கனி செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் எண்ணப்பனில் நனி தென்குருகூர் நம்பி என்னக்கால்னு சொன்னாரோ இல்லையோ, உடனே நம்ம கேட்டோம் திருக்குறுங்குடி நம்பியா? நிச்சயமா இல்ல. யார் நம்பின்னா தென்குருகூர் நம்பியத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுக்கு தான் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும்னா இங்க திதிக்கிறதா. என்ன சுவாமி திதிக்குதா? பெருமாள் சொல்லிட்டோம்னா திதிக்குதா? அப்ப நம்ம சொல்லமா இல்லையா, நாராயண அப்படிங்கிற 4 அக்ஷரங்கள், அது ராமானுஷ அப்படிங்கிற 4 அக்ஷரம், சதுராட்சரி கமகஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்தமாதுருஷான்னு சொல்லுவார்களோ இல்லையா. நாராயணாங்கிற 4 நாராயண 4 அக்ஷரம் இருக்கு. இந்த 4 அக்ஷரத்தை பிரதிபாதிக்கிறது இது ராமானுஜ 4 இருக்கு. அப்ப இதுவு 4 அதுவு 4. அப்ப நாராயணான்னு சொல்றதை காட்டிலும் ராமானுஜா சொல்லட்டும்னா உயர்ந்த பதவியே கிடைக்கிறது. அதுதான் திருவரங்கத்தை முதலாக சொல்லும் போது, மன்மிசி யோனிகள் தோறும் பிறந்தெங்கள் மாதவனே கண்டுரிடத்திலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் மன்னரி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறியானந்தலை கொண்டு நாரணர்காயிரனேர் பாசுரம் இல்லையோ. இப்ப அன்னிக்கும்னு சொன்னா திதிக்கிறது அப்படின்னா எதுக்கு? பகவத் விஷயம், அதாவது பகவான பத்தின விஷயத்தை பேசினா ஆழ்வாருக்கு திதிக்கிறது. அப்ப அது ஒரு ஆனந்தம். பகவானை பத்தி சொல்லிட்டார், நம்ம ஆழ்வார் பகவானை பத்தி சொல்றார், நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே அப்படின்னுட்டார். பகவானை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சொன்னா எனக்கு நாக்கு இனிக்கிறது. இது யார் சொல்றா? நம்ம ஆழ்வார் சொன்னார். அப்ப ஆனந்தம் ஏற்படுகிறது. சரி, மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் விஷயத்தை பேசினா தான் எனக்கு திதிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் எப்படியோ தெரியாது. ஆனா அவர் உங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா ஆழ்வார் விஷயத்தை பேசினா மட்டும்தான் எனக்கு திதிக்கிறது. அப்ப ஒண்ணுமே வேண்டாமே, பகவான் என்பதே எனக்கு வேண்டாம், எனக்கு தெரிஞ்சது பூரா நம்மாழ்வார் தான். அப்ப நம்மாழ்வார் விஷயமா பேசினாதான் எனக்கு இனிக்கிறது, திதிக்கிறது. தகட்டுமா? ஒரு நாள் தகட்டாது, அந்த அளவுக்கு திதிக்கிறது. அமுது ஊறும். அமுது அப்படியே அமுதமா ஊறுறதாம். எப்படி? நம்மாழ்வாருக்கு நச்சபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்லுது சாந்தோக்கிய உபனிஷத்துல. நச்ச புனர் ஆவர்த்ததே. ஒரு தடவை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டான்னா அவன் திரும்ப ஒரு நாளும் வருவதில்லை அப்படிங்கிறது சாஸ்திரம். அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு கூட திரும்ப வருவாளா? அவன் என்னது பேச்சு நனவே இல்லையா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒருத்தர் போயிட்டோம், அதுக்கப்புறம் இல்ல அவ்வளவுதானா, எல்லாம் ஸ்ரீவைகுண்டம் சொல்லிட்டே இருக்கு, இங்க வந்து பார்த்தேன் ஒண்ணுமே இல்லை, ஆவு ஹாவுன்னு யாராவது சொல்லிட்டு இருக்கான்னு ஆறான்னு சொல்லிட்டு திரும்ப வருவாளா? அப்படின்னா வர முடியாது. சாமி அப்படின்னா நம்மளை போட்டு கட்டி வச்சிருவாளா? கட்ட மாட்டா. ஆனா அங்க போனவன் ஒரு நாளும் திரும்ப வருதல் இல்லை. அப்படின்னா என்ன ஆகும்னா, பகவானை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு ஒரு நாள் வரவே வராது. பகவான் நம்மை அனுபவிக்கிறான்ங்கிறது இருந்தாலுமே கூட பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவனுக்கு தொண்டு செய்கின்றபடியினாலே பகவான் நம்ம அனுபவிக்கிறான்ங்கிற எண்ணமே ஒரு நாள் வராது. என்ன வரும்?
அவனுடைய அனந்தமான கல்யாண குணங்களை அனுபவிப்பதிலேயே பெருமாள் மேல அனுபவிக்கிறான்னா, அதனாலதான் சொல்றோம் அகமன்னம். நாம் அன்னமாக போகிறோம், பகவானுக்கு பிரசாதமா போறோம். பிரசாதம் என்னைக்கான்னு நினைச்சுக்குமா, என்னை என்னமாக இவர் கடித்து மின்னுகிறார், நன்னாக விழுங்குகிறார் அப்படின்னு பிரசாதம் என்னைக்கான்னு நினைச்சுக்குமா? நினைச்சுக்காது இல்லையா? இப்ப நம்ம எப்படி போறோம் பெருமாளுக்குன்னா, பதப்படுத்தப்பட்ட அன்னமாக போகிறோம். பகவானுக்கு பதப்படுத்தப்பட்ட ஒரு அன்னமாக அவனிடத்திலே போகிறோம். அவன் நம்மை அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கிற பொழுது மேலும் மேலும் அவனை அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கு ஒரு பிரார்த்தத்தை எம்பெருமான் கொடுக்கணுங்கிற எண்ணம். அதைத்தான் என்ன சொல்லுவான்னா, 2 விதமா சொல்லுவா. மோட்சம்ங்கிறது சுவார்த்த மோட்சம் அல்ல, பரார்த்த மோட்சம். அதான் இங்க கீழே சொன்னேன். சுவார்த்தம் அப்படின்னா பகவான் என்னை அனுபவிக்கிறான்னு ஒருத்தன் நினைச்சுப்பானா, அங்க போன பிற்பாடும் பரதந்திரத்தோட இருக்கின்றபடினாலே, பாரதந்திரியத்தோடு பகவானுடைய திருவடிகளுக்கு தொண்டு பண்றோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னு பண்ணோம்னா, பகவான் எனக்கு இந்த பிரார்த்தத்தை கொடுத்துள்ளான் அப்படிங்கிறது மேலும் மேலும் பண்ண வேணுங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, அந்த ஆனந்தத்தை அடைந்து முடித்தோங்கிறதுக்காக எப்போதும் சேவிச்சுட்டே இருப்போம். போறோம் சுவாமி, பெருமாளை சேவிச்சது போறோம் அப்படின்னு இங்க இருந்தா தோணுமே தவிர, அங்க ஒரு நாளும் அது தோணுவது கிடையாது. பகவானுக்கு நாம் அன்னமாக போகிறோங்கிறது இருக்குமோ இல்லையோ, அதைத்தான் பரார்த்த மோட்சம். சுவார்த்தம்னா என்ன பகவான் அனுபவிக்கிறான் அப்படின்னு நான் இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாம் சேவிக்க முடிஞ்சு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு இங்க இருக்கிறவா சொல்லுவா. ஆனா அங்க இருக்கிறவ அங்க அது நடக்கவே நடக்காது. பகவான் நம்மை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இருக்கும். அதனாலதான் அது ஒரு நாளும் அனுபவித்து முடித்தோங்கிறது இருக்காது. அது ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை. நச்சபுனராவர்த்ததே அங்க போனா. ஆனா இவருக்கு ஆழ்வார் பிரசாதம், ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைச்சதோ இவருக்கு. அதனால இவருக்கு அமுதூரும், அது நாக்குக்கு அமுதூறுகிறது. அதனாலதான் சொன்னார், அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. இவர் சொன்னார் என் நாவுக்குன்னார். நம்ம ஒண்ணு கூட நம்மளும் சொல்லி பார்த்தோமே, எனக்கு ஒண்ணு நான் இனிக்கிற மாதிரி தெரியலையேன்னு. பகவத் விஷயம் ரசிக்கல, ஆனா அதை தவிர அதனுடைய எல்லை இருக்கும். பகவானை பத்தி அனுபவிக்கிற அனுபவம்னு சொன்னா அது பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலே எம்பெருமான அனுபவிக்கிறோம். அது ஆனந்தமா இருக்கு. அதனுடைய எல்லை எங்க இருக்கு? அது பாகவத இடத்தில். அது யாரு? ஆழ்வார். அப்ப இந்த ஆழ்வார அனுபவிச்சு முடிச்சோம்னு சொல்ல முடியுமானா, ஆழ்வார அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் எனக்கு ரசிக்கிறது. என் நாவுக்கு, என்னோட நாக்குக்கு அதுதான். இப்ப அனாதி காலமா விஷயாந்தரத்துல ஈடுபட்டு கொண்டிருந்த எனக்கு ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னாதான் எனக்கு இன்னைக்கு இதுங்கிறார். மதுரகவி ஆழ்வார் சொல்றார், அனாதி காலமா இவர் விஷய பிராவண்யத்தோடு இருந்தாராம். யாரு? மதுரகவி ஆழ்வார் சொல்லிக்கிறார். அவர் விஷய பிராவண்யத்தோடு அனாதி காலமாக இருந்த எனக்கு ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னாதான் என்னோட நாக்குக்கு இனிக்கிறது. அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு ரொம்ப இனிக்கணும். ஆழ்வார் அந்த மாதிரி சொல்லிக்கிறாரேன்னா நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு இன்னும் இனிக்கும். நம்ம சொல்லி பார்த்தோம், அன்னைக்கு மவுதூர் என்னாவுக்கே, அன்னைக்கு மவுதூர் என்னாவுக்கேன்னார். சுவாமி அதெல்லாம் ஒண்ணு இனிக்கவே இல்லையே அப்படின்னுட்டோம். அவரு சொன்னார் என்னாவுக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாரு. ஆழ்வார் என்ன சுவாமி, ஆழ்வார் கூட என் அப்படி சொல்லுவாரா? அது அகங்காரம் இல்லையோ? ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் அந்த மாதிரி சொல்லலாமான்னா, அது ஆச்சாரிய பிரதிபக்தியினால, ஆச்சாரியர் மேல இருக்கக்கூடிய பிரதிபக்தியினால. அவர் வேற யாரும் அல்ல, பகவானே ஆழ்வாராக அவதரித்திருந்தார். யாரு? விஸ்வக்சேனனுடைய அவதாரமே ஆழ்வாராக, வடிவழகிய நம்பியே ஆழ்வாராக, கண்ணனுடைய அவதாரமே ஆழ்வாராக, இப்படி அவதரித்தபடியினாலே ஷட்டங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு தானும் கர்ம பந்தமே இல்லாமல் அவதரித்தபடியினாலே ஆழ்வார், அந்த ஆழ்வார அனுபவிக்கக்கூடிய அடியனுக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஆழ்வார் பாசுரத்தை சேவிக்கிறோம். நம்ம எல்லாம் சாமானியர்கள், நாமெல்லாம் விஷய பிரவணர்கள். நாம சேவிக்கிற போதே நமக்கெல்லாம் என்ன தோணும்? ச என்னமா இருக்கு இந்த பாசுரங்கள்லாம், என்னமா இருக்கு, ஆழ்வார் பாசுரங்கள் எத்தனை அழகா இருக்கு, இதெல்லாம் நம்ம சேவிக்காமே விட்டுட்டோமே, இத்தனை காலம் போய்கிட்டோமே அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் குறுகுறுப்பு இருக்கா இல்லையா? எல்லாரும் நினைச்சுப்போம். அப்ப நமக்கு 5126 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறவர் நமக்கு இப்படி இருக்குன்னா, அப்ப மதுர கவிகள் நேரா அவரோட பேசியிருக்காரு.
வார்த்தாலாபம் பேசியுள்ளார், அவருக்கு தொண்டு செய்துள்ளார், அவர் மயக்கம் போட்டதை பார்த்திருக்கார், அவருக்கு ஜலம் எடுத்து கொடுத்திருக்கார், அவருக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கார், பண்ணி கொடுத்து பக்கத்திலேயே இருந்து பட்டோலை கொண்டு அத்தனையை எழுதி வச்சிருப்பான்னு சொன்னா அவருக்கு எத்தனை அனுபவம் இருக்கணும்? அவர் தான் சொல்றார், எனக்கே இனிக்கிறதே நாக்கு, என் நாவுக்கு, என்னுடைய நாக்குக்கு ஆழ்வாரை பத்தின விஷயம் எப்பொழுதும் இனித்துக் கொண்டே இருக்கிறது, அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்திலே தாமோதர விருத்தாந்தத்தை சொல்லியே முடிகிறார். அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை சொல்ல வந்தவர் கண்ணனை பத்தி சொல்லிவிட்டார். நம்மாழ்வார் தான் சொன்ன வந்தார், கண்ணனை பத்தி சொல்லிட்டா. கண்ணை சுருத்தாம்பினால் கட்டுண்ட பெரியமாயன் என்னப்பனில்னு வந்தார். அடடா, நம்ம எங்கேயோ ட்ராக் மாறி போயிட்டே இருக்கு. நம்ம ஆழ்வாரை பத்தி பாட வந்தா கிருஷ்ணரை பத்தி பாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் கிருஷ்ணரை பத்தி பாடணும்னா நம்ம ஆழ்வார் கிருஷ்ணனை பத்தி தான் பாடியிருக்கார் முழுக்க முழுக்க. அதனால ஆச்சாரியர்கிட்ட கேட்டு 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 சொல்லிட்டே இருந்தோம் இல்லையோ, அதனால நம்ம ஆழ்வாரை பத்தி பாடுறதுக்கு பதிலா கண்ணனை பத்தி பாடிட்டோம். அப்ப கண்ணனை பத்தி பாடணும்னா கண்ணன் வேற, நம்மாழ்வார் வேற இல்ல, கண்ணன் வேற இல்ல. அவர் பகுநாம் ஜென்மநாமந்தே ஹனுமான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சத்வமிதி சமகாத்மா சுதுர்லபகான்னு சொல்லி அவர் சொன்னார். கண்ணன் சொன்னார் கீதையில, என வாசுதேவனே எல்லாம்னு சொல்லி கொண்டு ஆறான் இந்த லோகத்தில் இருப்பாளான்னு பார்த்தா ஆறு இருக்கிறதா தெரியல அப்படின்னு வருத்தத்தோட பகவான் புறப்பட்டு போனார். இவர் வந்தார், அவர் புறப்பட்டு போனார் துவாபரயுகத்துல முதல்ல பூர்வசந்தியில. இவர் கடைசியில கலியுகம் பிறந்தது, இவர் ஆரம்பிச்சுட்டார். ஒன்னும் சோறு கண்ணன், பருகு நீர் கண்ணன், தென்னும் வெத்தலை கண்ணன், எல்லாம் கண்ணன். ஒன்னும் சோறு பருகு நீர் தென்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னன்னே அப்படின்னு கண்கள் நீர் மல்கியன்னோ ஆழ்வார் கண்ணனை கூப்பிட்டார், கண்ணனை அழைத்தார். அதே போல அந்த கண்ணனெம்பெருமான் எளிமை பத்தி எப்படி பாடினானோ அந்த கண்ணனெம்பெருமான பாடின நம்மாழ்வாரே நமக்கு உத்தேசம் அப்படின்னு நிரதிசய போக்கியதை ஆக இருக்கக்கூடிய நம்மாழ்வார பத்த பாடின பாசுரம் தான் இந்த முதல் பாசுரம். நிரதிசய போக்கியதை, ரொம்ப ஆனந்தம். நிரதிசய போக்கியதை சக்கர பொங்கல்னா இன்னைக்கு தான் இனிக்கும், நாளைக்கு இனிக்கும், நாளான்னைக்கு இனிக்கும், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம், அதுக்கு மேல முடியாது. ஆனா நிரதிசய போக்கியதை என்னால் ஆழ்வாரே நிரதிசய போக்கியதை அப்படிங்கிறதான் இந்த பாசுரத்தாலே சொல்லி தலை கட்டுகிறார். அடி இப்ப சொன்னது பூரா பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானத்தை ஒற்றிய சில அர்த்தங்கள் இந்த கோட்டியில 1 மணி நேரங்கிறது ரொம்ப குறைச்சல் தான். அதுக்குள்ள சொல்லி முடிக்கணுங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆக இருந்தாலுமே கூட ஏதோ மந்த புதிக்கு எட்டினவாறே சில விஷயங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணியுள்ளேன். மேலும் அடுத்த பாசுரம் நாவினால் நவித்து அப்படிங்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 8:30 மணி 9:30 மணி ருத்துள்ளா, இதுக்கு மேல ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக் கொண்டு ஷீனகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணித்துரேதடே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரமஜாமா திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே புயாத்து நித்தஸ்ரீ நித்தமங்கலம் சொல்லி அமைந்து கொள்கிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜம், ஸ்ரீமதே ராமானுஜம்.